விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை என்றாலும் கூட அதற்கான ஏற்பாடுகளாம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவர் இழந்து வாடக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், சாமானிய மக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்திலிருந்து கட்சி அலுவலகத்துக்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்திலிருந்து தேமுதிக அலுவலகம், கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தை நோக்கி உடல் கொண்டு செல்லப்படுகிறது. தேமுதிக அலுவலகம் நோக்கி உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்திலிருந்து கட்சி அலுவலகம் தேமுதிக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் அவர் உடலானது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு மீள முடியாத ஒரு சோகம் விஜயகாந்தின் இழப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது.